குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 40 உள்ள பயிற்சிகளை செய்யப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? முதலில் ஓ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை படித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இக்கு கூட்டல் ஓ, கோ, கோ, ஞோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மு, யோ, ரோ, லோ, ஓ, லோ, லோ, ரோ, நோ. இவை அனைத்தும் ஓ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் ஆகும். குழந்தைகளே, இப்பகுதியில் வரும் சொற்கள் அனைத்தும் ஓ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டவை. முதலில் பெயரைச் சொல்வேன், எழுத்தை அறிவேன் என்ற பகுதியில் படத்திற்குரிய பெயரைச் சொல்லி எழுத்தை அறிந்து கொள்வோமா? கோ, கோழி, கோ, கோலம். அடுத்து தோ, தோசை, தோ, தோட்டம். குழந்தைகளே, படத்திற்குரிய பெயரைச் சொல்லி எழுத்தை நன்றாக அறிந்து கொண்டீர்கள். அடுத்து படமும் சொல்லும் என்ற பகுதியில் படத்திற்குரிய பெயரை படித்து தெரிந்து கொள்வோமா? கோதுமை, கோ, து, மை, கோதுமை. சோறு, சோ, ரு, சோறு. அடுத்து போர்வை, போ, இர், வை, போர்வை. அடுத்து மோதிரம், மோ, தி, ர, இம், மோதிரம். அடுத்து தோரணம், தோ, ர, ந, இம், தோரணம். இறுதியாக தொலைநோக்கி, தோ, லை, நோ, இக்கி, தொலைநோக்கி. குழந்தைகளே, படத்திற்குரிய சொற்களை படிக்க நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக எழுத்தை எடுப்பேன், பெயரைச் சொல்வேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். குழந்தைகளே, நீங்களும் இதே போன்று சிறு சிறு அட்டைகளில் ஓ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை எழுதி எழுத்தை எடுத்து பெயரைச் சொல்லி பயிற்சி பெறுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 41 உள்ள பயிற்சிகளை செய்யப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம் என்ற பகுதியில் மேலே எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வெழுத்துக்கள் அனைத்தும் கீழே உள்ள படத்திற்குள் மறைந்துள்ளது. வாங்க மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோமா? முதலில் ஓ. ஓ எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஓ முதல் மரத்தின் பக்க கிளையில் இருக்கிறது. இப்பொழுது ஓவை வட்டமிடுவோம். அடுத்து மோ. மோ எங்கே இருக்குன்னு தேடுங்க. மோ நடுமரத்தின் மேல் கிளையில் இருக்கிறது. இப்பொழுது மூவை வட்டமிடுவோம். அடுத்து சோ. சோ எங்கே இருக்குன்னு தேடுங்க. சோ நடுமரத்தின் தண்டு பகுதியில் இருக்கிறது. இப்பொழுது சோவை வட்டமிடுவோம். அடுத்து லோ. லோ எங்கே இருக்குன்னு தேடுங்க. லோ கடைசி மரத்தின் கிளையில் இருக்கிறது. இப்பொழுது லோவை வட்டமிடுவோம். இறுதியாக டோ. டோ எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. டோ சிறுவனின் சட்டையில் இருக்கிறது. இப்பொழுது டோவை வட்டமிடுவோம். குழந்தைகளே, மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக படிப்போம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு செய்தித்தாள்களும் செய்திகளில் உள்ள ஒரு சில சொற்கள் பூத கண்ணாடி மூலம் பெரிதாக காட்டப்பட்டுள்ளது. வாங்க சொற்களை படித்து தெரிந்து கொள்வோமா? தோப்பு, நோய் தடுப்பு, கோடை விடுமுறை, பூஞ்சோலை, பேச்சுப் போட்டி. குழந்தைகளே, செய்தித்தாள்களில் வரும் சொற்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்து நாம் பாட்டொன்று பாடலாம் என்ற பகுதிக்குள் செல்கிறோம். இங்கு 2 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க
பாடலை படித்து பாடலின் பொருளை அறிந்து கொள்வோமா? கடலோரம் போகலாம், அலையோசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். வாங்க இதன் பொருளை அறிவோமா? கடலோரம் போகலாம், கடற்கரை ஓரமாக நடந்து செல்லலாம். அலையோசை கேட்கலாம், கடல் அலை எழுப்பும் ஓசையினை நம் காதால் கேட்டு மகிழலாம். நண்டோடு ஓடலாம், கடலை விட்டு வெளியே வரும் நண்டினை துரத்தி நாமும் ஓடலாம். மணலோடு ஆடலாம், கடற்கரை மணலில் நாமும் விளையாடி மகிழலாம். அடுத்து, சோலைக்குள்ளே போகலாம், தென்றலோடு நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், மலர்களோடு சிரிக்கலாம். இப்பாடலின் பொருளை அறிவோமா? பசுமையான மரங்கள் நிறைந்த சோலைக்குள்ளே நாமும் மகிழ்ச்சியாக போகலாம், தென்றலோடு நடக்கலாம், குளிர்ச்சியாக வீசும் அந்த காற்றினை ரசித்தபடியே நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், பூவிலிருந்து தேனை அருந்திவிட்டு மகிழ்ச்சியாக பறக்கும் வண்டை போல நாமும் மகிழ்ச்சியாக செல்லலாம். மலர்களோடு சிரிக்கலாம், பூத்து குலுங்கும் அழகிய மலரை ரசித்தபடி நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். குழந்தைகளே, பாட்டொன்று பாடலாம் என்ற பகுதியில் உள்ள பாடல்களை படித்ததோடு அதன் பொருளையும் நன்றாக அறிந்து கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பாட ஏட்டில் உள்ள எதிர்ச்சொல் எழுதுக என்ற பகுதியினை படிக்கப் போகிறோம். வாங்க. எதிர்ச்சொல் எழுதுக. 1. அருகில், தொலைவில். 2. ஆம், இல்லை. 3. இரவு, பகல். குழந்தைகளே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட எதிர்ச்சொல் எழுதுக என்ற பகுதியினை உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள். நன்றி.